வணக்கம். ஈழத்து கவிமரசு வாணி செல்வராஜா ஈழத்திலிருந்து எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். இன்றைய பதிவு என்னன்னு சொன்னால், நேற்று போலீஸார் எங்களோட வீட்டை வந்திருந்தாங்க. போலீஸ் அதிகாரிகள் அவங்க வரும் வரைக்கும் என்னுடைய ஃபோன் திருட்டு போனுண்டு தெரியாது. 1.5 வருஷமாக வாங்கி 1.5 வருஷம் உண்மையாகவே திடீரென்று அந்த ஃபோன் பழுதாக இருந்தேன். நான் அறிவித்தல் தந்திருந்தேன். நான் அப்போ அந்த ஃபோன் பழுதாகின பிறகு நான் அந்த ஃபோனை வாங்கியிருந்தேன். நான் வாங்கியிருக்கும்போது அது செகண்ட் ஹேண்டு தான் வாங்கினேன். இருந்த குறைய காசு இருந்தபடியே இருந்த காசுக்கு அவனும் நல்ல ஃபோன் தந்தான். அது இன்னொருவர் களவெடுத்த ஃபோன் தெரியாது. அப்போ நேற்று அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள் காலையில் ஒரு 10-11க்குள்ளே வந்தாங்க. இப்படி உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம், இப்படி கள்ள ஃபோனுன்னு சொன்னாங்க. எங்களுக்கு கவலை. அப்புறம் நாங்கள் எடுக்கலை சார், இப்படி தான் செஞ்சேன்னு சொன்னேன். சரி, எங்களால் முடியும். சரி, நான் சொன்னேன் நாளைக்கு இன்றைய நாள் அன்றைக்கு ஔவையார் விழா இருந்தது, உங்களுக்கு தெரியும். நான் அறிவித்தல் கொடுத்துருந்தேன், தொடர்ந்து பதிவுகள் போட்டிருந்தேன். அப்போ எனக்கு ஔவையார் நிகழ்வு ஒன்று இருக்கு சார், இப்படி எங்கள் மகளும் அதில் நிகழ்ச்சி நிரலில் இருக்கிறாவோ. நான் போய்த்து கண்டிப்பாக நான் நாளைக்கு உங்களுக்கு 8 மணிக்கு உங்களுக்கு இடத்துல வருவேன் சொல்லியிருந்தேன். அவங்களும் மனப்பூர்வமாக சம்மதித்து எங்களுக்கு ஓம்பெடுத்து போயிருந்தாங்க. இன்றைக்கு அப்பாட அம்மாட கடவுள்கிற ஆசீர்வாதங்களோட சிவனப்பாட சக்தி அம்மாட எனக்கு சரியான கவலையாக போயிட்டு. என்ன நாம் எந்த இடத்துலையும் நாங்கள் கெட்டத வேலையை செய்யலை. மன உளைச்சலாக போயிட்டுது எனக்கு. இப்படி ஒரு காரியம் நடந்துட்டோடனே முகநூலில் உங்களுக்கு தெரியும், நான் பதிவு செய்திருந்தேன். அப்போ உடனே ரெண்டு தாயிட்ட போனேன். போயிட்டு அம்மாவையும் அப்பாவையும் கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்க என்னோட இருக்காங்க. அவங்ககிட்ட போய் சொன்னேன், முறைப்பாடு செஞ்சு இந்த அதில் இருக்கிற குங்குமம் திருநூறு கூட அழியலை. அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து மெசேஜ் வந்துச்சு. போயிருந்தேன். அவங்க விசாரித்து போட்டு என்னுடைய போன பறிமுதல் எடுத்துட்டாங்க. அது அவங்க களை போனண்டா அவங்க எடுப்பாங்க தானே, ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த வீடு சேர்ந்துட்டு அந்த நேரலையில் உங்களோட பேசி கொண்டிருக்கேன். அங்கே மட்டக்களப்பில் இப்போ போலீஸ் நல்ல அதிகாரிகள் இருக்கிறாங்கன்றது உண்மையாகவே நான் போனோடனே ஐயோ எப்படி இருக்குமோன்றதுக்கு பதிலாக மனசு சந்தோஷமாக இருந்தது. அந்த மதிப்பாக இருக்கட்டும், மரியாதையாக இருக்கட்டும், ஒரு கெட்ட பேச்சு இல்லை, அந்த சிரித்த முகம், பதட்டப்பட வேண்டாம்ன்றெல்லாம் நல்ல விஷயம் சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த டைமில் போயிருந்தேன். அப்போ கேட்டிருந்தாங்க, என்ன செய்து கொண்டிருக்கீங்கன்னு. நான் சொன்னேன், கவிஞராக இருக்கிறேன், அப்படி ஆன்மீகத்தில் சுதொண்டுகள் பணிகள் செய்து கொண்டிருக்கிறேன், சமூக செய்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். என்னுடைய ஃபோனை வச்சு தானே அவங்க பார்த்தவங்களாம். அப்போ அந்த கடைக்கும் போயிருந்தவங்க அவங்க அது விஷயமா அவங்களும் அந்த கடைக்காரரும் சொல்லியிருக்கிறாரு, அவங்க வாங்கியிருக்காங்க தான். ஆனால் எப்போ வாங்கினோன்னு தெரியலை. எங்கள்கிட்ட 1.5 வருஷம் ஆச்சு தானே. அப்போ எங்களுக்கு எந்த பர்த்டே, அதாவது 2024 8ஆம் மாதம் 2ஆம் தேதி எனக்கு வாங்கி தந்தவர். அவர் எப்போ வாங்கினார், முதல் நாள் வாங்கினார்ல 2 நாளைக்கு முதல் வாங்கினாரா எனக்கு உண்மையை சத்தியமாக தெரியாது, அவருக்கும் தெரியாது. அதனாலேயே அவர் அதை அந்த இவ்வளோ நாளைக்கு அதை பத்திரப்படுத்தி வச்சு கொள்ளலை உண்மையும் சொல்லிடுறேன். அப்போ பார்த்துட்டு ஓகே எல்லாம் செஞ்சு முறைப்பாடெல்லாம் செஞ்சு இந்த இப்போ வந்திருக்கிறேன். அவங்க நன்றி சொல்லிடுறேன். இது பொதுமக்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வு. போலீஸ் அதிகாரிகள் சிலவங்களில் இப்போ பலரும் நல்ல அன்பு ஆதரவாக நல்ல நேர்மையாக இருக்கிறாங்க. அவங்கள நம்மளை நல்ல விஷயத்தை செய்கிறாங்க, நமக்கு மதிப்பு தராங்க. அப்போ அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கொள்கிறேன். மட்டக்களப்பு, அதாவது இலங்கையில் மட்டக்களப்பு போலீஸ் அதிகாரி ஜேஎஸ்ஜே இகலகம மன்னிக்கவும், ஜேஎஸ்ஜே இகலகம, எம் ரகுமான், டிகாஷன், அந்த 3 அதிகாரிகளுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கொள்கிறேன். என்று சொன்னால், நம்முடைய மதிப்பு மரியாதைன்றது எல்லாருக்கும் தெரியும். இவங்களுக்கு என்னைய பற்றி தெரியாது. நிறைய பேருக்கு என்னை பற்றி தெரியும், ஆனால் அவங்களுக்கு என்னைய முன்பின்னு தெரியாது. அவங்களுக்கும் இப்போ ஃபோன் நமக்கு என்ன சொல்கிறது, பொதுவாக ஒரு பணியில் இருக்கும்போது பல நோக்கத்தோடு அவங்க விசாரிப்பாங்க. விசாரிக்கும்போது இப்படி களவு போன ஃபோன் உங்களுக்கு தெரியுமான்றக்குள்ளேயே எனக்கு முழுசாகவே போயிட்டுது. அப்படி ஒரு விஷயம் நாங்கள் செய்ததும் இல்லை. அப்போ நான் சொல்லியிருந்தேன், அவங்க அதுக்கு மதிப்பளிச்சிருந்தாங்க. இன்றைக்கி எனக்கு இப்போ விடுதலை செஞ்சுட்டாங்க. அதனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன்,
எந்த பழைய ஃபோனாக இருந்தாலும் வாகனமாக இருந்தாலும் என்ன பொருளாக இருந்தாலும் 2வது விலையில் எந்த பொருளும் தயவு செய்து வாங்கிடாதீங்க. வீணாக நம்ம போய் நம்மளோட பேரையும் கெடுத்து கொண்டு இப்படி நல்ல அதிகாரிகள் இருப்பாங்களா இல்லை இருக்குமெண்டா எனக்கு தெரியாது. இவங்களுக்கு நான் உண்மையாகவே மீண்டும் ஜேஎஸ்ஜே, இகலகம, எம் ரகுமான், டிகாஷன் அந்த 3 அதிகாரிகளையும் நான் வாழ்த்துறேன். சந்தோஷம் சகோதரர்களா, நீங்கள் உண்மையாகவே என்னுடைய சகோதரர்கள் தான். உங்களுடைய பணி சிறப்பு என்னை எந்த ஒரு அவமானங்களுக்கும் இல்லாமல் எனக்கு நல்ல மதிப்பளித்து என்னுடைய சேவை என்னென்று உங்களுக்கு சொல்லியிருந்தேன். உண்மையாகவே நான் சொல்லியிருந்தேன், கவிஞராக இருக்கேன்னு சொல்லியிருந்தேன். அந்த மதிப்பை தந்து எனக்கு மரியாதை தந்து உண்மையாகவே எந்த ஒரு தரக்குறையும் இல்லாமல் இப்போ விடுதலை செஞ்சுருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சில வேளைகள் அந்த ஃபோனுக்கு உரிய அவங்களுக்கு கள்ளன் பிடிபட்டால் மேற்கொண்டு அவங்க தருவாங்களாம். எனக்கு பிரச்சனை எதுவும் வராதுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க இப்போதைய மட்டுக்கு. இந்த ஃபோன் கடைக்காராலும் ஓமன் இருக்கிறார், உங்களுக்கு வித்துன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த சகோதரருக்கும் எனக்கு இந்த இடத்துல நன்றி சொல்கிறேன். முக்கியமாக இந்த போலீஸ் அதிகாரிகள் நல்லா விசாரிச்சிருக்காங்க. விசாரித்து அவங்கள மேற்கொண்டு இந்த நடவடிக்கை எடுத்தபடிவா எனக்கு இந்த இடத்துல இப்போ இப்படி தலைநிமிர்ந்து பேசக்கூடியதாக இருக்குது. எனக்கு இது ஒரு புது அனுபவமாக இருந்தாலும் எப்போவுமே நான் யோசிக்கிறேன்னா சாம்பலில் இருந்து கூட உருவாகலாம். அப்படித்தான் நான் என்னுடைய கடவுளை நான் நம்பி மனப்பூர்வமாக நான் அதை செய்து கொண்டிருக்கிறேன். திரும்பவும் வீழ்வீனோ என்று நினைத்தாயோ மீண்டும் சாம்பலிலிருந்து உருவாகியிருக்கின்றேன். என்னுடைய ஃபோனிலிருந்து அத்தனை விஷயங்களும் இப்போது அழிக்கப்பட்டு இப்போ புது ஃபோன் இது நேரடியாக நான் இந்த டைமில் இதை நான் உங்களுக்கு ஒளிப்பதிவு செய்கிறேன். ஃபேஸ்புக் மூலம், இனி யூடியூப் மூலம், இது டிக்டாக் மூலம் வரும். இப்போ எனக்கு முக்கியமாக என்னுடைய விஷயம் சந்தோஷமான முறையிலையும் இருந்தது. ஆனால் இது ஒரு அனுபவம். இது உண்மையாகவே இது ஒரு வித்தியாசமான அனுபவம். நம்ம பயந்து இருப்பதை விட துணிந்து இருக்க வேண்டும் என்பது இதோட வரலாறு. அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால், பழைய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் பழைய பொருட்களை நீங்கள் தயவு செய்து வாங்கிடாதீங்க. புது ஃபோனாக இருந்தால் பெட்டியோடு அந்த பில்லை துளைச்சிடாதீங்க. இதால் நிறைய பிரச்சனைகள் எதிர்கொள்வீங்க. நல்ல அதிகாரிகள் இருந்தால் மாத்திரம் அதுக்கான எல்லாம் சரியாக இருந்தால் மட்டும்தான் மீண்டு வரலாம். நன்றி, வணக்கம். ஈழத்து கவிமுரசு வாணி செல்வராஜ் ஈழத்திலிருந்து நன்றி. திரும்பவும் சகோதரர்கள் ஜேஎஸ்ஜே, இகலகம, எம் ரகுமான், டிகாஷன் அவர் போலீஸ் அதிகாரிகள் 3ருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஈழத்து கவிமுரசு வாணி செல்வராஜ் ஈழத்திலிருந்து நன்றி.